கால் வந்து 2 rupees. ஸோ இது மூணையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு 18 வரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷன் ஃபார் 1,50,000 ஷேர்ஸ் வேர் ரிசீவ்டு. ஸோ அப்ளிகேஷன் எவ்வளோ வந்துருச்சான் கம்பெனியில், 1,50,000 வந்துருச்சான். ஆக்சுவலாக நம்ம இன்வைட் பண்ணதே 1 lakh தான். ஆனால் நமக்கு எவ்வளோ ரிசீவ் ஆயிடுச்சு, 1,50,000 எக்ஸஸாக ரிசீவ் ஆயிருக்கு. அப்போ இது என்னன்னு சொல்லுவோம், ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். Mahesh and Ram were partnership, sharing profits and losses in the ratio of 4:3. They admitted Karuna as a new partner. Karuna brought rupees 60,000 as his share of premium, which was entirely credited to Mahesh capital account on the date of admission. Goodwill of the firm was valued at 4,20,000. Calculate new profit sharing ratio of Mahesh, Ram and Karuna. So first, goodwill of the firm was valued at 4,20,000. Okay, ஸோ இவர் வந்து எவ்வளோ கொண்டு வராரு, நியூ பார்ட்னர் கருணா எவ்வளோ கொண்டு வராரு, 60,000. ஸோ 60,000 ப்ராட் பை கருணா. ஸோ அவரோட ஷேர் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அவரோட பர்டிகுலர் ஷேர் 60,000 டோட்டல் 4,20,000 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1/7. இது வந்து கேயோட ஷேர், கேஸ் ஷேர், அதாவது கே ஷேர் மீன்ஸ் கருணா ஷேரு 1/7. இந்த 1/7 ஷேர் ப்ரொப்போர்ஷனை என்டையர்லி கிரெடிட்டட் டு மகேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட். அப்படின்னா இந்த இடத்துல சாக்ரிஃபைஸ் யார் பண்ணுவா, மகேஷ் மட்டும் தான் பண்ணுவார், ராம் பண்ண மாட்டார். ஏன்னா மகேஷ் தான் வந்து என்டையராக அந்த குட்வில் எடுத்துக்கிறாரு. அப்போ மகேஷ் தான் சாக்ரிஃபைஸும் பண்ணணும். ஏன்னா இப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபார்முலா என்ன, நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ஓல்டு மைனஸ் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. மகேஷ் அண்ட் ராம்க்கு வந்து 4:3 கொடுத்துருக்காங்க. அப்போ 4 + 3 7. அப்போ 4/7 வந்து மகேஷோடது, ராமுக்கு வந்து 3/7. இப்போ மகேஷோட ஷேர் கண்டுபிடிப்போம். நியூ ஷேரு, ஓல்டு ஷேர் என்னது, ஓல்டு மைனஸ் நியூ தானே ஃபார்முலா. ஓல்டு வந்து 4/7 மைனஸ் சாக்ரிஃபைசிங் 1/7. ஸோ டினாமினேட்டர் சேமாக இருக்கனால டேரெக்டாக மைனஸ் பண்ணிடலாம். 3/7 மகேஷ்க்கு. ராமுக்கு 3/7 மட்டும்தான். ஆன்சரும் ஃபைனல் ஆன்சரும் 3/7 தான். ஏன்னா ராம் வந்து எதுவுமே சாக்ரிஃபைஸ் பண்ணலை. அப்போ நியூ ரேஷியோவும் 3/7 தான். அதுக்கடுத்தது அட் லாஸ்ட்டு கருணா ஷேர் வந்து 1/7. ஸோ அப்போ ராம் 3/7, மகேஷ் 3/7 கேல்குலேட்டட் ஒன்று, ராம் 3/7, கருணா 1/7. ஸோ இப்போ ஆன்சர் 3:3:1. 3:3:1 தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். Time of admission of a partner, the balance sheet of the firm showed a workman compensation reserve rupees 80,000. The claim for workman compensation was estimated at rupees 1 lakh. The shortfall will be 20,000. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ் இஸ் நத்திங் பட் ப்ரொவிஷன். ஓகேங்களா, ஸோ ப்ரொவிஷன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒர்க்மேன் காம்பன்சேஷனுக்காக நம்ம எடுத்து வச்ச அலோகேட் பண்ண அமௌண்ட்டு 80,000. ஆனால் ஆக்சுவலாக கிளைம் நமக்கு ஆக்சுவல் லயபிலிட்டி எவ்வளோ, ஆக்சுவலாக நமக்கு ஆனது வந்து 1 lakh. அப்போ நம்மளோட கிளைம் வந்து 1 lakh, பட் ப்ரொவிஷன் நம்ம எடுத்து வச்சது 80,000 தான். அப்போ கண்டிப்பாக நம்மளோட ஷார்ட் ஃபால் எவ்வளோ, 20,000. 1 lakh minus 80,000, 20,000 வந்து நம்மளோட ஷார்ட் ஃபால். சரி, இப்போ இது நம்ம டெபிட் பண்ணணுமா கிரெடிட் பண்ணணுமா அப்படின்னு தெரியணும். அப்போ ஃபஸ்ட்டு லயபிலிட்டி வந்து ப்ரொவிஷனை விட அதிகமாக இருக்குது இல்லையா. நம்மளோட ரிசர்வ், ப்ரொவிஷன் இஸ் நத்திங் பட் ரிசர்வை விட லயபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னாலே நமக்கு இட் இஸ் லைக் அ லாஸ். ஓகே, லயபிலிட்டி வந்து நம்ம ரிசர்வ் விட கம்மியாக இருக்குது, நம்ம ரிசர்வ் அதிகமாக வச்சுருக்கோம், நம்மளுக்கு கட்ட வேண்டிய அமௌண்ட் வந்து கம்மி தான் அப்படின்னா இட் இஸ் லைக் ப்ராஃபிட். இப்போ அது வந்து நமக்கு ப்ராஃபிட்னு சொல்லுவோம். இன்கேஸ் நம்ம லயபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு ரிசர்வ், நம்ம எடுத்து வச்ச அமௌண்ட்டும் நமக்கு கிளைம் அமௌண்ட்டும் ரெண்டுமே சேமாக இருந்தது, ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா நோ அட்ஜஸ்ட்மெண்ட். அந்த இடத்துல நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவுமே நம்ம போட தேவையில்லை. இன்கேஸ் லாஸாக இருந்துச்சு அப்படின்னா ஆஸ் பர் கோல்டன் ரூல்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின் இல்லையா. ஸோ அப்போ டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ்னால் டெபிட் பண்ணணும், ப்ராஃபிட் அப்படின்னா கிரெடிட் பண்ணுவோம். ஸோ அப்போ டெபிட்டட் டு ரீவேல்யூவேஷன், ஆன்சர் டெபிட்டட் டு ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட். Equity shares of rupees 30 lakh. Purchased a computer machine 20 lakh. During the current year, net profit of the company was 15 lakh. Cash flows from operating, investing and financing activities from the above transaction will be 15 lakh, 20 lakh, 30 lakh respectively. ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரைஸ் பண்ணிடலாம். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஈக்விட்டி ஷேர்ஸ். ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து என்னதில் வரும், ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்துட்டு இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். இது வந்து ஃபினான்சிங் கேட்டகரி, கம்பெனிக்கு ஃபினான்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ பணம் உள்ளே வந்திருக்கு, இட் இஸ் லைக் இன்ஃப்ளோ. ஸோ இது வந்து 30 lakh. பர்ச்சேஸ்ட் அ கம்ப்யூட்டர். ஸோ பர்ச்சேஸ் அப்படின்னா இட் இஸ் லைக் அவுட்ஃப்ளோ. மெஷினரி வாங்கியிருக்காங்க, அப்போ கம்பெனிக்கு அது இன்வெஸ்டிங் கேட்டகரி. ஓகே,
Last one another net profit 15 lakh. So net profit is operating income. So inflow, operating income, profit on the inflow வந்து எவ்வளோ 15 lakh, the 20 lakhs. So இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, from the above transaction 15 lakh operating expenses, இங்கே 15 lakh operating expenses, yes correct. 20 lakh bracketல கொடுத்துருக்காங்க, ஏன் it is outflow வந்து minus, so இதுவும் correct. நெக்ஸ்ட்டு ஃபினான்சிங் வந்து இன்ஃப்ளோ ப்ராஃபிட், ஸோ அதனால் ப்ராக்கெட் இல்லாமல் கொடுத்துருக்காங்க 30 lakh, மூணுமே கரெக்டாக. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ. ஸ்டேட்மெண்ட் 2, த பேட்டன்ஸ் ஆஃப் எக்ஸ் லிமிடெட் இன்க்ரீஸ் ஃப்ரம் 3 lakh to 3,50,000. ஸோ 21லேருந்து 23க்கு 3 lakhலேருந்து 3,50,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இட் வில் பி டேக்கன் ஆஸ் பர்ச்சேஸ் ஆஃப் பேட்டன்ட் ஆஃப் ₹50,000. எஸ் கரெக்டு தான், பர்ச்சேஸ் ஆஃப் பேட்டன்ட் தான். ஏன்னா பேட்டன் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். கேஷ் வந்து அவுட்ஃப்ளோ ஆயிருக்கு, பேட்டன்ட்டுக்கு நம்ம பே பண்ணி தானே பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ 50,000. 1 and 2 are true, both statements are true. Okay, next question. Priya, Kavita and Jeevita were partners in a firm. The firm was dissolved. Okay, firm வந்து dissolve பண்ணிட்டாங்களாம், 3 பேர் பார்ட்னராக இருக்கிறாங்க. ஓகேயா. Creditors took over the furniture of book value ₹60,000. So creditors வந்து took over the furniture took over பண்ணிட்டாங்க 60,000க்கு. ஓகே, at 10% less than the book value. So 10% லெஸ்ஸாக தான் அவங்க took over பண்ணியிருக்காங்க. ஸோ minus 10%, 60,000ல் 10% போச்சுன்னா 6,000. ஸோ இப்போ 54,000 தான் அவங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்க. creditors took over furniture value of 54,000 வந்து creditors வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்க. Value in part settlement of the year amount 60,000. 60,000ல 54,000 they have received. The balance amount paid to them through check. So balance வந்து செக்காக பே பண்ணியிருக்காங்க. amount paid to check will be, so balance எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஈஸி, இதிலே இருக்குது. 60,000ல் 54,000 கொடுத்துட்டாங்க, 54,000 கொடுத்துட்டாங்க அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ 6,000. ஸோ பேலன்ஸ் 6,000 மட்டும் will be paid in check. ஓகே, சாரி 6,000. ஓகே, இது இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியணும் அப்படின்னா என்ட்ரி எப்படி வரும் அப்படின்னா கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டெபிட் 60,000, கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டெபிட். டோட்டலாக கிரெடிட்டார்ஸ்க்கு போய் சேர வேண்டியது டிசல்யூஷன் ஆஃப் ஃபர்மில் ஃபர்னிச்சராக கொடுத்துட்டாங்க. டிசல்யூஷனில் சில நேரம் அசர்ட்டை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, பேலன்ஸை தான் வந்து கேஷாக பே பண்ணுவாங்க. அப்போ கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் 60,000, அதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்னிச்சராக அவங்களுக்கு எவ்வளோ போய் சேர்ந்துருச்சு 54,000 கிரெடிட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு டூ பேலன்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் 6,000 செக்காக கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ ஆன்சர் 6,000 B. X Limited purchased building of Y Limited for ₹4 lakh. Okay, the consideration was paid by issue of 10% debentures of 100 each at a discount of 20. 10% debentures. ஓகே, எக்ஸ் வந்து பில்டிங் பர்ச்சேஸ் பண்ணுறாரு, எவ்வளோக்கு 4 lakhக்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ 4 lakhக்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ டிஸ்கவுண்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அப்போ 100 ஃபேஸ் வேல்யூ மைனஸ் டிஸ்கவுண்ட் 20 போச்சு அப்படின்னா 80. ஸோ 4 lakh டிவைடட் பை 80 5,000. ஸோ 5,000 ஒரு ஷேரோட ப்ரைஸ் அப்படின்னா ஃபேஸ் வேல்யூவில் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா 10% டிபென்ச்சர்ஸ் வந்து எப்போவுமே ஃபேஸ் வேல்யூவில் தான் மல்டிப்ளை பண்ணுவோம், டிஸ்கவுண்டட் வேல்யூவில் இல்லை. ஸோ 5,000 into 100, 5,000 into 100 5 lakh rupees. So 5 lakh. Option B is the right answer. X and Y started business on 1st April 2021 with a capital of 10 lakh and 6 lakh respectively. ஸோ அப்போ எக்ஸ்னு ஒரு பார்ட்னர் இருக்காங்க, ஒய்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ they started the business on 1/4/21. எக்ஸோட கேபிட்டல் எவ்வளோ 10 lakh rupees, ஒய்யோட கேபிட்டல் 6 lakh rupees. ஓகே, அப்புறம் என்ன சொல்கிறாங்க, on 1st October 21 they decided that their capital should be 8 lakh each. ஸோ ஈக்குவலாக இருக்கணும் கேபிட்டல் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ 10 lakhஆக இருந்தது, ரெண்டு பேருமே மெயின்டைன் பண்ணுறது 8 lakh மெயின்டைன் பண்ணுமா. எந்த டேட்லேருந்து டிசைட் பண்ணாங்க, on 1st October 21. ஓகே, இந்த இடத்துல வந்து என்ன ஆயிருக்கும் -2 lakh ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து 2 lakh ரெடியூஸ் ஆகிருக்கும், இதில் வந்து 2 lakh நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா 2 lakh இன்க்ரீஸ் பண்ணால் தான் 6 lakhலேருந்து 8 lakhஆக மாறும். சரி, இப்போ வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, if interest on capital at 8% per annum, x interest on capital, x ஓட interest on capital மட்டும் தெரியணும். adjustment in capital were made introducing or withdrawing by check. ஸோ இதில் வந்து withdraw பண்ணியாச்சு, இதில் வந்து introduce பண்ணியாச்சு 2 lakh. ஸோ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதில் காமன் மிஸ்டேக் என்ன வரும் இந்த கொஷனில் அப்படின்னா, எக்ஸோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும், டேரெக்டாக 8 lakhல போடக்கூடாது. 1 இயருக்கு ஃபுல்லாக நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும், per annum 8% per annum. இங்கே வந்து 6 months இந்த மிட் இயரில் அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க, டிசைட் பண்ணி ஈக்குவேட் ஆகிறாங்க. ஸோ அப்போ 10 lakhக்கு ஃபஸ்ட்டு 6 monthsக்கு போடணும். ஸோ அதாவது 1/4/21 இருந்து 1st October 21 வரைக்கும்
இப்போ 4லேருந்து பாருங்களேன், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபரில் ஃபஸ்ட்டு டேட்லேயே இதாகிடுது. அப்போ செப்டம்பரோட க்ளோஸ் ஆயிரும். இப்போ 31 செப்டம்பரோடே க்ளோஸ் ஆயிடுது. 10 லேக்குக்கு எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். ஸோ 10 லேக்கு 8% பர் ஆனம் இன்ட்டு 6/12 போட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும்? 40,000 வருது. நெக்ஸ்ட்டு ஆன் 1/10/21 அக்டோபர்லேருந்து இப்போ ஓப்பனிங் எப்போ இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, 1 ஏப்ரல் 21. எப்போவுமே 1 ஏப்ரல் 21 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இயர் எண்டிங் என்னவாக இருக்கும்? 31 மார்ச் 22 இருக்கும். அப்போ டில் 31 மார்ச் 22 வரைக்கும் எவ்வளோன்னு பார்க்கணும். அது பேலன்ஸ் 6 மந்த்ஸு. அப்போ 8 லேக்குக்கு அதுக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் இல்லையா, கேபிட்டலாக 8 லேக்கா 10 லேக்லேருந்து எக்ஸ் கேபிட்டல் என்ன ஆயிடுச்சு? 8 லேக் ஆயிடுச்சு. இப்போ 8 லேக் இன்ட்டு 8% பர் ஆனம் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் இன்ட்டு 6/12 போட்டோம் அப்படின்னா நமக்கு 32,000 வருது. ஸோ 40 + 32 72,000. ஸோ 72,000 தான் எக்ஸ் இன்ட்ரெஸ்ட், ஆப்ஷன் பி. ஓகே. When an analyst analyzes the financial statement of an enterprise over a number of years, so analysis over the number of years, the analysis is called horizontal or dynamic. Okay, so number of years அப்படினாலே analysis வந்து என்ன analysis? Horizontal analysis or it is a dynamic analysis. Excess value of net assets over purchase consideration. So excess value of net assets. For example, net asset value is 12 lakh and purchase consideration is 10 lakh. இப்போ எக்ஸஸ் பர்ச்சேஸ் கன்சிடரேஷனை விட நெட் அசெட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கேபிட்டல் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் கிரெடிட்டட் டு த கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட். அண்டர் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆல்வேஸ் ஷோ அ கிரெடிட் பேலன்ஸ். எஸ். அண்டர் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட், ஆல் ஐட்டம்ஸ் லைக் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட், லாஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், drawings are recorded in the separate account called partners capital. Yes, both assertion reason are true and it is correct explanation of A. A and B were partners in the firm sharing profits and losses in the ratio of 4:3. A withdrew rupees 6,000. Okay, A withdrew rupees 6,000 on the first day of every quarter. So quarterly withdrawal இது. For the year ended 31st March 25. Interest on drawings to be charged at 5% per annum. 5% per annum. Interest on A's drawings மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இந்த ஃபஸ்ட்டு குவார்ட்டர் அப்படின்னா நம்ம டிஃபால்ட்டாக நம்ம தெரியும் இல்லையா, குவார்ட்டரில் பிகினிங் ஆஃப் த இயர் அப்படின்னா வந்து 7.5, மிடில் ஆஃப் த இயர் அப்படின்னா 6, இன்கேஸ் எண்ட் ஆஃப் த இயர் அப்படின்னா 4.5. இதை எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னா, இது டிஃபால்ட்டாக உங்களுக்கே தெரியும் 7.5 தான் ஆன்சர் அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ குவார்ட்டர் அப்படின்னா அதில் 4 இருக்கும் இல்லையா, 1 2 3 4. ஏன்னா பர் இயருக்கு வந்து 12 மந்த்ஸு. இதை 4 மந்த்ஸாக பிரிச்சுக்கோங்க. ஸோ டேட் ஆஃப் வித்ட்ராவல் வந்து 1/4/24 இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா. ஆன் ஃபஸ்ட்டு கொடுக்கல, பட் ஆனால் 2 க்ளோசிங் 31 மார்ச்சாக இருந்தால் ஓப்பனிங் வந்து கண்டிப்பாக 1 ஏப்ரல் 24 தான் இருக்கும். ஸோ அப்போ 4லேருந்து 4 மந்த்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை. அப்போ நெக்ஸ்ட்டு வித்ட்ராவல் வந்து 1/7/24. அதுக்கு அடுத்தது +4 அப்படின்னா அக்டோபர், அடுத்தது +4னா ஜனவரி 25. ஸோ டேட் ஆஃப் வித்ட்ராவல் மந்த்ஸ் டில் 31st 3/25. எவ்வளோ மந்த்ஸ் ரிமைனிங் இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் வித்ட்ரா பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் மந்த்ஸ் வந்து 12 மந்த்ஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு டேட்டில். செகண்டுக்கு வந்து 9 மந்த்ஸ், தேர்டுக்கு வந்து 6 மந்த்ஸ், பேலன்ஸ் லாஸ்ட் குவார்ட்டருக்கு வந்து 3 மந்த்ஸ் தான் இருக்கும். ஸோ ஆட் ஆல் தீஸ் மந்த்ஸ். ஸோ 12 + 9 + 6 + 3 டோட்டல் டிவைடட் பை 4. ஏன்னா 4ங்கிறது குவார்ட்டர்ஸு. ஸோ டோட்டல் 30/4 பண்ணோன்னா நமக்கு 7.5 மந்த்ஸ் வரும். ஓகே, ஸோ ஆன்சர் 7.5 மந்த்ஸ். டிஃபால்ட்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். When X, Y, Z are partners sharing 4:3:2. Okay, they decided to change their profit sharing ratio into 2:3:4. ஸோ 4:3:2 வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு அவங்க டிசைட் பண்ணாங்க. ஓகே, ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட். அப்போ சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா இட் இஸ் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். அது வந்து பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. ஒர்க்மேன் காம்பன்சேஷன் 45,000. At the time of reconstitution, a certain amount of claim was determined for X share of loss amounted 18,000. Claim of work compensation would be, so claim amount எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ claim the question. அப்போ claim is equal to, ஃபார்முலா படி claim is equal to reserve plus shortfall, அதாவது லாஸ். ஓகே, claim is equal to reserve plus loss. ஸோ இங்கே ஷார்ட்ஃபால் கொடுத்துருக்காங்க, பட் எக்ஸோட ஷார்ட்ஃபால் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு டோட்டல் ஷார்ட்ஃபால் எவ்வளோன்னு தெரியணும். ஓகே, அப்போ டோட்டல் ஷார்ட்ஃபால் நமக்கு எவ்வளோன்னு தெரியாது. ஷார்ட்ஃபால் இஸ் நத்திங் பட் லாஸ். ஸோ அப்போ ஷார்ட்ஃபால் தெரியறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு கிவன் டேட்டாவை எடுத்து எழுதிக்கோங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க,
XYZ வந்து 4:3:2. இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறாங்க? 2:3:4. ஓல்டு ரேஷியோ நியூ ரேஷியோ. இப்போ ஓல்டு ரேஷியோவில் நம்ம ஷார்ட் ஃபால் வந்து 18,000 எக்ஸ்க்குன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வச்சு நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எக்ஸ் ஃபார்முலா எப்படி வரும்னா எக்ஸ் ஷார்ட் ஃபால் வச்சு நம்ம டோட்டல் ஷார்ட் ஃபால் கண்டுபிடிக்க போகிறோம். 4/9 ஷார்ட் ஃபால், லெட்டஸ் டேக் ஷார்ட் ஃபால் அஸ் எஸ். 4/9 எப்படி வந்துச்சு? எக்ஸோட ஓல்டு ஷேரிங் ரேஷியோ எப்படி? 4. 4 + 3 7, 7 + 2 9. ஸோ 4/9. இப்போ எக்ஸ் ஷார்ட் ஃபால் வந்து 18,000, எக்ஸ் ஷார்ட் ஃபால் 18,000 இட் இஸ் ஈக்குவல் டு 4/9 எஸ். ஸோ இங்கே சேஞ்ச் பண்ணும்போது ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் ஆயிரும். 18,000 இன்ட்டு 9/4. இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஷார்ட் ஃபால் இஸ் ஈக்குவல் டு 40,500 வருது. ஷார்ட் ஃபால் இஸ் ஈக்குவல் டு 40,500. ஸோ ஷார்ட் ஃபால் 40,500. ஃபார்முலா என்ன? கிளைம் தானே கண்டுபிடிக்கணும். கிளைம் இஸ் ஈக்குவல் டு ரிசர்வ். ரிசர்வ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இங்கே ஏற்கனவே கொடுத்துருக்காங்க இல்லையா, காம்பன்சேஷன் அமௌண்ட்டு 45,000. ஸோ 45,000 ப்ளஸ் 40,500. ஸோ கிளைம் இஸ் ஈக்குவல் டு 85,500. ஸோ 85,500 is answer. ABC Limited issued 10,000 equity shares of rupees 100 each at a premium of 20%. So 20% premiumல issue பண்ணுறாங்க. Pooji, who has been allotted 2,000 shares, did not pay the first and final call money 5 per share. On forfeiture of Pooji's share, amount debited to securities premium account will be. ஸோ ஃபஸ்ட்டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்னா என்னன்னு தெரியணும் இல்லையா, அது என்ன பண்ணுவோம்? ஃபோர்ஃபீச்சரில் ஃபோர்ஃபீட் பண்ணிட்டாங்களாம். ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் வந்து அவள் பே பண்ணலை. ஓகேயா, அப்போ ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் காலில் ப்ரீமியம் இருக்கான்னு பாருங்கள். முதல்ல ப்ரீமியம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் என்ன ஆகும்னு கேட்குறாங்க. அமௌண்ட் எவ்வளோ டெபிட் பண்ணுவாங்க செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ப்ரீமியம் வந்து எதில் இருக்குது? 100 ஈச் அட் அ ப்ரீமியம் ஆஃப் 20%. ப்ரீமியம் வந்து எப்போவுமே அலாட்மெண்ட்டில் இல்லாட்டி அப்ளிகேஷன் மணிலே பே பண்ணிடுவாங்க இல்லையா. 20% ப்ரீமியம் 100 ரூபீஸில் 20%ங்கிறது 20 rupees. அது எப்போவுமே அப்ளிகேஷன் ஒரு அலாட்மெண்ட்லேயே முடிஞ்சிடும். பட் பூஜை என்ன பே பண்ணலை? டிட் நாட் பே த ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் 5 per share. ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் தான் பே பண்ணல. ஸோ அப்போ ப்ரீமியமே அதில் இல்லை. ப்ரீமியம் இருந்தால் தானே அது பே பண்ணுவீங்க. அது என்ன பண்ணுவீங்க? அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்ல முடியும். ப்ரீமியமே இல்லை அப்படின்னா நெல். Partners' current account are opened when their capitals are fluctuating. No, partners' current accounts are open only when their capitals are fluctuating. Wrong. In case of fixed capital, all the transactions other than capital are done through current account of the partner. Yes, true. So A is false and R is true. A is false, R is true. Option D. Quick ratio of R Mart Limited is 1.5:1. Sorry, this is 1.5:1. Which of the following transaction will result and decrease in this ratio? Quick ratio எப்போ கம்மியாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன இதில் எது வந்து நடந்துச்சுன்னா குயிக் ரேஷியோ கம்மியாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம குயிக் ரேஷியோனா என்னன்னு தெரியணும். ஸோ வாட் இஸ் மீன் பை குயிக் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு குயிக் அசர்ட்ஸ் பை கரண்ட் லயபிலிட்டிஸ். இப்போ குயிக் அசர்ட்ஸ்னால் என்ன? கரண்ட் அசர்ட்ஸ் மைனஸ் இன்வென்ட்ரி மைனஸ் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகே, ஸோ குயிக் அசர்ட்ஸ் பை கரண்ட் லயபிலிட்டிஸ் தான் குயிக் ரேஷியோ. இதில் குயிக் அசர்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? கரண்ட் அசர்ட்ஸில் இன்வென்ட்ரியும் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸையும் மைனஸ் பண்ணிடலாம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். சேல் ஆஃப் கூட்ஸ் காஸ்டிங் rupees 10,000 ஃபார் 12,000. 10,000 சேல் பண்ணிகிட்டு இருந்ததை இப்போ வந்து 12,000 சேஞ்ச் பண்ணுறாங்களாம். அப்போ சேல்ஸை வந்து ஆப்ஷன் ஏ படி சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும்? இன்வென்ட்ரி கம்மியாகும். ஏன்னா கண்டிப்பாக சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுனா இன்வென்ட்ரி கம்மி. இந்த இடத்துல இன்வென்ட்ரி கம்மியாச்சு அப்படின்னா கரண்ட் அசட்ஸ் அதிகமாகும். கரண்ட் அசட்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா குயிக் அசட்ஸும் அதிகமாகும், குயிக் ரேஷியோவும் அதிகமாகும். குயிக் ரேஷியோ என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு என்ன ஆகணும்? டிக்ரீஸ் ஆகணும். அப்போ இதுவும் தப்பு. ஆப்ஷன் ஏ கிடையாது. ஓகேயா. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி என்னது? கேஷ் கலெக்டட் ஃப்ரம் ட்ரேட் ரிசீவபிள்ஸ். கேஷு ரிசீவ் பண்ணுறாங்க 41,000க்கு. ஸோ கேஷ் ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது கரண்ட் அசட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா குயிக் ரேஷியோவும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஆப்ஷன் பியும் கிடையாது. ஓகே, ரூல்ட் அவுட்டு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி, பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் ஃபார் ருபீஸ் ஃபார் கேஷ். கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக இன்வென்ட்ரி அதிகமாகுமா? இப்போ இன்வென்ட்ரி அதிகமாச்சு அப்படின்னா கரண்ட் அசட்ஸ் கம்மியாகுமா? ஏன்னா கரண்ட் அசட்ஸ் மைனஸ் இன்வென்ட்ரி தானே. இப்போ 10,000ல் இன்வென்ட்ரி வந்து 2,000 இருந்துச்சுன்னா நமக்கு 8,000 பேலன்ஸ் கிடைக்கும். அதுவே இன்வென்ட்ரியை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துகிறேன். 10,000ல் இன்வென்ட்ரி 4,000 இருந்துச்சுன்னா நம்ம பேலன்ஸ் 6,000 தான் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் அசட்ஸ் வந்து குயிக் அசட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுதா? ஸோ அப்போ
ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகிறதுனால குயிக் ரேஷியோ டிக்ரீஸ் ஆகுது. ஓகே. Rent to a partner is transferred to the debit of profit and loss account, but it is not transferred to the debit of profit and loss operation account. Yes, correct, true. Reason rent to a partner is an expense. Rent is an expense against profits and not an operation of profit. Hence, it is transferred to the debit of profit and loss account. Okay, both statement A and R are true. Correct explanation of A. இந்த சில டைம் ஆப்ஷன்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க எக்ஸாமில். இந்த இஸ் நாட்டுன்னு இருக்கு இல்லையா, இதை கூட ஆப்ஷன் ஏவாக கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம டிஃபால்ட்டாக ஏன்னா ஏஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ அப்படின்னு நம்ம நினைப்போம். ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் நாட் வந்து ஆப்ஷன் ஏல கூட இருக்கலாம். Those debentures where a charge is created on the assets of a company for the purpose of payment in case of default, secured debentures. Then ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின் இது. ஸோ இது வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி வீடியோ பாஸ் பண்ணி கூட ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நான் மெதுவாக கிளியராக பார்க்கலாம். எக்ஸ் லிமிடெட் இன்வைட்டட் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் 1 lakh equity shares. ஓகே, 1 lakh equity ஷேர்ஸ்க்கு தான் இன்வைட்டே பண்ணுறாங்க. ₹10 ஈச் அட் அ ப்ரீமியம் ஆஃப் 8 per share. ஸோ இப்போ 10 ஃபேஸ் வேல்யூ, 8 வந்து ப்ரீமியம். ஸோ டோட்டல் அமௌண்ட்டு ₹18. ஆன் அப்ளிகேஷன் 8 per share இன்க்ளூடிங் ப்ரீமியம் 5. ஸோ இதில் ப்ரீமியம் இன்க்ளூட் ஆகிருக்கான். அப்போ 8 - 5 3 தான் வந்து அப்ளிகேஷன் மணி. அலாட்மெண்ட்டில் வந்து ப்ரீமியம் இன்க்ளூட் ஆகிருக்கு. இது வந்து 8 - 3 5 வந்து அலாட்மெண்ட் மணி. அதாவது 5 + 3 ப்ரீமியம், 3 + 5 அப்ளிகேஷன் ப்ரீமியம். பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டலே 18 நம்ம சொல்லிட்டோம். 18ல் 8 + 8 போயிடுச்சு அப்படின்னா, அதாவது 16 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் எவ்வளோ இருக்கும்? ₹2. ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் வந்து ₹2. ஸோ இதை 3ஐயும் ஆட் பண்ணோன்னா நமக்கு 18 வரும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? அப்ளிகேஷன் ஃபார் 1,50,000 ஷேர்ஸ் வேர் ரிசீவ்டு. ஸோ அப்ளிகேஷன் எவ்வளோ வந்துருச்சான்? கம்பெனியில் 1,50,000 வந்துருச்சான். ஆக்சுவலாக நம்ம இன்வைட் பண்ணதே 1 lakh தான். ஆனால் நமக்கு எவ்வளோ ரிசீவ் ஆயிடுச்சு? 1,50,000 எக்ஸஸாக ரிசீவ் ஆயிருக்கு. அப்போ இது என்னன்னு சொல்லுவோம்? ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். ஓகே, எக்ஸஸாக ரிசீவ் ஆயிருக்குன்னா நம்ம ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம். மோகன் who had applied for 4,000 shares paid the entire share money. அப்ளிகேஷன் டைமில் அப்ளிகேஷன் மணி மட்டும்தானே கட்டணும். ஆனால் மோகன் என்ன பண்ணிட்டான்? 4,000 ஷேர்ஸ்க்கு ₹18, அதாவது டோட்டலாக ஃபுல்லாகவே வந்து என்டையர் ஷேர் மணியே பே பண்ணிட்டாராம் அப்ளிகேஷன் டைம்லே. ஆன் ஷேர்ஸ் அப்ளைடு வித் அப்ளிகேஷன் த அப்ளிகேஷன் மணி வாஸ் ரிசீவ்டு. எவ்வளோ நம்ம அப்ளிகேஷன் மணி எவ்வளோ ரிசீவ் பண்ணாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டோட்டல் 1,50,000 இருக்கு இல்லையா, இந்த 1,50,000 மெம்பர்ஸில் 4,000 மட்டும் மைனஸ் பண்ணிடுவோம். ஸோ 1,50,000ல் 4,000 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 1,46,000 வரும். ஸோ 1,46,000 அப்ளிகேஷன் பேர் எத்தனை அப்ளிகேஷன் மணி மட்டும் பே பண்ணியிருக்காங்க இன்க்ளூடிங் ப்ரீமியம். அப்போ 8ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அதே நேரத்தில் மோகன் வந்து என்ன பண்ணிட்டான்? ₹18 டோட்டலாகவே 4,000 ஷேர்ஸ்க்கு ₹18 பே பண்ணிட்டான். அப்போ மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். இன்ட்டு 8 மல்டிப்ளை பண்ணால் 11,68,000 வருது. ஓகே, அதர் அப்ளிகன்ஸ்க்கு. மோகனுக்கு மட்டும் 4,000 × 18 போட்டோன்னா 72,000 வருது. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணலாம். ஸோ அதர் அப்ளிகன்ஸு 11,68,000 பே பண்ணியிருக்காங்க. மோகன் மட்டும் பே பண்ணது 72,000. ஸோ ரெண்டையும் டோட்டல் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் நமக்கு எவ்வளோ வரும்? 7 + 7 14. ஸோ பேலன்ஸ் 1 இப்போ 12,40,000. ஸோ அப்ளிகேஷன் மணி வந்து எவ்வளோ ரிசீவ் ஆயிருக்கு? 12,40,000க்கு ரிசீவ் ஆயிருக்கு. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. Ratios that are calculated for measuring the efficiency of operation business on effective utilization of resources. Effective utilization of resources nothing but turnover ratio or activity ratio. Prime Industries Limited issued 80,000 10% debentures of 100 each at a certain rate of discount and were to be redeemed at 20% premium. ஓகே, ப்ரைம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 80,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்களாம். ஓகேயா, எவ்வளோ ஈச் ரிடீம்ட் அட் 20% ப்ரீமியம். ஓகே, ஸோ 20% ப்ரீமியமில் ரிடீம் பண்ணுறாங்க. எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் பிஃபோர் இஷ்யூவிங் தி டிபிஷர்ஸ் வாஸ் 25 lakh. ஸோ அவங்களோட எக்ஸிஸ்டிங் அதாவது செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிடம்ஷன் எவ்வளோ? பேலன்ஸு 25 lakhs. After writing of the loss on issue of debentures
பேலன்ஸ் இன் செக்யூரிட்டி ப்ரீமியம் வாஸ் 5 lakh. ஸோ பேலன்ஸ் வந்து 5 lakh இருக்கான். அப்போ எவ்வளோ லாஸ் இருக்கும்? 25 lakhல ரைட் ஆஃப் பண்ண லாஸ் போக பேலன்ஸ் வந்து 5,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 25ல் 5 தான் பேலன்ஸ்னால் லாஸ் வந்து 20 lakhs. ஓகே, 80,000 into 20 16 lakhs. ஏன் அப்படி? 80,000 issued shares, debentures, 80,000 debentures, each at a premium 20% ப்ரீமியமில். ஸோ அப்போ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து 60 lakh ப்ரீமியம் ஆன் redemption. திஸ் இஸ் 16 lakh வந்து என்னது? ப்ரீமியம் ஆன் redemption. ஓகே, இப்போ டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அட் வாட் ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட் தீஸ் டிபென்ச்சர்ஸ் வேர் இஷ்யூட். ஸோ டிஸ்கவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? டோட்டல் அமௌண்ட் 20 lakh, 20 மைனஸ் ப்ரீமியம் 16 lakh போச்சு அப்படின்னா லாஸ் வந்து 20 lakh இல்லையா? 20 lakhல ரிடம்ஷன் 16 போச்சு அப்படின்னா பேலன்ஸ் வந்து 4 lakh. ஸோ 4 lakh தான் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ. இப்போ அந்த 4 lakh பர்சன்டேஜில் எவ்வளோன்னு சொல்லணும். ஸோ 4 lakh by 80,000 டிபென்ச்சர்ஸ் பண்ணோன்னா 5. ஸோ ஆன்சர் வந்து 5. லாஸ்ட் ப்ராப்ளம். XYZ are partners sharing profits and losses in the ratio of 5:4:1. Calculate new ratio. ஸோ நியூ ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. Z acquires 1/10 of X, half of Y. ஸோ சாக்ரிஃபைஸ் இருக்குது இந்த இடத்துல. அப்போ நியூ ரேஷியோ ஃபார்மில் ஓல்டு மைனஸ் சாக்ரிஃபைஸு. ஸோ அப்போ நியூ ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல ஓல்டு ரேஷியோலேருந்து சாக்ரிஃபைஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ எக்ஸுக்கு வந்து ஓல்டு ரேஷியோ 5/10, ஒய்க்கு வந்து 4/10, ஜெட்டுக்கு வந்து 1/10. ஓகே, இதில் இவங்க வந்து எவ்வளோ வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க? 1/10. அப்போ 5/100. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1/20 வரும். ஓகேயா? ஸோ அப்போ 1/20 தான் வந்து அவங்களோட சாக்ரிஃபைஸ். அப்போ 510 ஓல்டு ரேஷியோ மைனஸ் சாக்ரிஃபைஸ் ரேஷியோ. டினாமினேட்டர் வந்து சேம் ஆக்கணும். ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் நியூமரேட்டரும் டினாமினேட்டரும். ஸோ 10 - 1, 5 2s are 10, 10 - 1 9/20. ஓகே, இங்கே வந்து 4/10. இதில் ஹாஃப் வந்து அவங்க அக்வயர் பண்ணுறாங்க ஒய்கிட்டேருந்து ஜெட். ஸோ அப்போ 4/20. ஸோ ஓல்டு ரேஷியோ வந்து 4/10, ஓல்டு ரேஷியோவிலேருந்து மைனஸ் சாக்ரிஃபைஸ் ரேஷியோ. ஸோ டினாமினேட்டர் சேம் ஆகணும். அதனால் 2ஆல் நியூமரேட்டர் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 4/20. ஸோ இப்போ எக்ஸ் அண்ட் ஒய்யோட சாக்ரிஃபைஸ் ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு. அதாவது நியூ ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு சாக்ரிஃபைஸோட மைனஸ் பண்ணி. ஓல்டு ரேஷியோ வந்து 1/10. அதோட நம்ம நியூ ரேஷியோ மட்டும் ஆட் பண்ணணும். நியூவாக வந்து கண்டுபிடிச்சது. ஸோ எக்ஸுக்கு வந்து நம்ம எவ்வளோ அவங்க ஷேர் பண்ணார், அக்வயர் பண்ணார்? 1/20. ஒய்கிட்டேருந்து அவர் அக்வயர் பண்ணது 4/20. ஸோ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஈக்குவேட் பண்ணுறதுக்கு. ஸோ by20. ஸோ 2 + 1 3, 3 + 4 7. ஸோ 9 4 7. 9:4:7. ஸோ 9:4:7. ஆப்ஷன் B is the answer.